தாமரை, நான் உன்கிட்ட இப்போ கேட்கறது இது சரியா தப்பான்னு தெரியல. என்னடா காரியம் முடிஞ்சோடனே கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. சென்னைக்கு நம்ம எப்ப கிளம்பலாம் என்று தயக்கத்துடன் கேட்டான். அவனது கண்களில் ஒரு விதமான பதற்றம் இருந்தது. அவளது மனதை மீண்டும் காயப்படுத்தி விடுவோமோ என்ற அச்சம் இருக்க தாமரை அவனை மென்மையாக நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்கள் இப்போது தெளிந்த நீரோடையைப் போல இருந்தன. அதில் கசப்போ கோபமோ துளியும் இல்லை. மாறாக ஒரு பெரிய புரிதல் இருந்தது. இன்னைக்கே போகலாம் ஆகாஷ் என்று அவள் சொன்னபோது ஆகாஷின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. அவன் நம்ப முடியாமல், என்னடி சொல்ற, நிஜமாவா என்று வியப்புடன் கேட்டான். தாமரை சிரித்து கொண்டே தொடர்ந்தாள். ஆமா ஆகாஷ், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே இருப்பீங்க? உங்களோட பிசினஸ் ஆபீஸ் வேலைகள்லாம் அங்க கிடக்குது. கார்த்திக் மாமா மட்டும் தனியா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவருக்கும் தன் குடும்பத்தோட குழந்தையோட நேரத்தை செலவிட ஆசையா இருக்கும்ல. நீங்க போனாதான் அவருக்கு ஒத்தாசையா இருக்கும். அதனால இன்னைக்கு அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நிதானமா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆகாஷின் மனதை நெகிழச் செய்தது. அவனது சந்தேகங்கள், அவனது தாழ்வு மனப்பான்மை, அவன் சந்தித்த அந்த பிரிவின் வலி என அனைத்தும் அந்த கணத்தில் மறைந்து போயின. தனக்காக தன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து தன் கடமைகளை உணர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தும் அவள் மேல் அவனுக்கு இருந்த காதல் இன்னும் பல மடங்கு பெருகியது. அவனது முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அவன் அருகில் இருந்த தாமரையை தன் கைகளால் வாரி அணைத்து கொண்டு ஒரு சிறு குழந்தையை போல குதித்தான். தாமரை, நீ நிஜமாவே என்னோட தேவதடி. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் என்று நெகிழ்ச்சியுடன் கொஞ்சினான். பிறகு இருவரும் கைகோர்த்தபடி அந்த ஏரிக்கரையை விட்டு வீடு நோக்கி நடக்க தொடங்கினர். அந்த மதிய நேரத்து தென்றல் அவர்கள் காதுகளில் ஏதோ ஒரு இனிமையான ராகத்தை பாடியது. வீடு திரும்பும் வழியெல்லாம் ஆகாஷ் அவளது கைகளை விடவே இல்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் முத்தையா திண்ணையில் அமர்ந்திருப்பதை பார்த்தனர். ஆகாஷ் அவசரமாக தாமரையை அழைத்து கொண்டு அவர் முன்னால் சென்று நின்றான். அவனது கண்களில் ஒரு விதமான துள்ளலும் தாமரையின் கண்களில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியும் இருந்தது. மாமா என்று அழைத்து அவன் தயங்க முத்தையாவும் சிரித்து கொண்டே, என்ன மாப்பிள, முகத்துல இவ்வளோ தேஜஸ்? உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு என் மனசுல சொல்லுதே என்றார். தாமரை வெட்கத்துடன் தன் தந்தையின் அருகில் அமர்ந்து, அப்பா, நாங்க சென்னைக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். கார்த்திக் மாமா அங்க தனியா சிரமப்படுறாரு. ஆகாஷோட வேலையும் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அதான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்று மென்மையாக சொன்னாள். முத்தையா அவர்களை மாறி மாறி பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு தந்தையின் பெருமிதம் இருந்தது. ரொம்ப சந்தோஷம் தங்கம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப எதமா இருக்கு. கிளம்புங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க என்று ஆசீர்வதித்தார். அந்த வீடே அன்று ஏதோ ஒரு விசேஷமான சந்தோஷத்தில் மிதந்தது. தாமரை சமையலறைக்கு சென்று அவனுக்கு பிடித்தமான உணவுகளை சமையலறையில் சுட சுட தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நிம்மதி தெரிந்தது. ஆகாஷ் அவளுக்கு பின்னால் சென்று அவளது இடுப்பை மென்மையாக கட்டிக்கொண்டு அவள் தோளில் தன் முகத்தினை புதைத்தான். என்ன ஆகாஷ் இது? அப்பா வெளியில இருக்காரு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று தாமரை வெட்கத்துடன் அவனை தள்ள முயன்றாள். இருக்கட்டும்டி, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் நம்ம நிஜமான வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். இப்போ இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும் என்றவன் அவளது கழுத்தில் ஒரு சிறிய முத்தத்தை பதித்தான். தாமரை அவனை தடுக்கவில்லை. மாறாக திரும்பி அவனை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டாள். மதிய உணவிற்கு பிறகு இருவரும் தங்களுக்கு தேவையான துணிகளையும் முத்தையா கொடுத்த கிராமத்து பொருட்களையும் பேக் செய்தனர். அந்த பெட்டிகளை பையில் அடுக்கும் போது ஒவ்வொரு பொருளும் அவர்கள் இந்த சில நாட்களில் பகிர்ந்து கொண்ட அன்பிற்கு சாட்சியாக தோன்றியது. மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறைந்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலிக்க கிளம்புவதற்கான நேரமும் வந்தது. முத்தையா வீட்டின் வாசலில் வந்து நின்று காரின் கதவை திறந்து வைத்திருந்தவர், மாப்பிள, பத்திரமா கூட்டிட்டு போங்க. தாமரை, அங்க போய் உன் தாத்தாவையும் மத்தவங்களையும் நல்லா கவனிச்சுக்கோ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட உடனே போன் பண்ணி சொல்லு என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். தாமரை அவர் காலில் விழுந்து ஆசி வாங்கினாள். ஆகாஷும் அவளுடன் ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கினான். பின்பு இருவரும் காரில் ஏறினர். ஆகாஷ் காரை ஸ்டார்ட் செய்ய கார் மெல்ல அந்த தெருவை தாண்டி கிராமத்தின் எல்லைக்கு சென்றது. காரின் கண்ணாடி வழியே தன் அப்பா நின்று கையசைப்பதை பார்த்த தாமரையின் கண்களில் ஒரு மெல்லிய நீர்த்துளி ததம்பியது. ஆகாஷ் காரை ஓட்டிக்கொண்டே அவளது கையை பற்றி கொண்டவன், கவலைப்படாத தாமரை, நம்ம திரும்ப சீக்கிரமே மாமாவை பார்க்க வரலாம்.
இப்போ நம்ம புது வாழ்க்கைக்காக கிளம்புறோம், அதனால கண் கலங்காதடி ப்ளீஸ் என்று அவளுக்கு தைரியம் கூறினான். சென்னை நோக்கி அந்த நீண்ட பயணம் தொடங்கியது. காரில் மெல்லிய இசை ஒலிக்க இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இந்த சில நாட்களில் அந்த கிராமத்தில் அவர்கள் சந்தித்த சண்டைகள், பொறாமைகள், பிறகு உருவான அந்த பேரன்பு, இவை அனைத்தும் இப்போது ஒரு அழகான கதையாக அவர்களுக்குள் பதிந்திருந்தது. சென்னைக்கு சென்ற பிறகு கார்த்திக் அண்ணன் மற்றும் குடும்பத்தாருடன் மீண்டும் ஒருமுறை இந்த தம்பதிகள் எப்படி சேரப்போகிறார்கள்? ஊர் மக்கள் முன் காட்டிய அந்த சண்டைகள் எல்லாம் மறந்து அவர்கள் ஒரு புது பிணைப்போடு எப்படி தங்கள் வாழ்க்கையை தொடரப் போகிறார்கள்? இதுவே அவர்களது அடுத்த கட்டம். கார் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பறந்து கொண்டிருந்தது. ஆகாஷின் முகத்தில் ஒரு பெரிய தெம்பு இருந்தது. தான் இழந்ததை மீண்டும் பெற்றுவிட்டதாக உணர்ந்தான். தாமரையின் கைகளை பிடித்து கொண்டு அவன் காரை செலுத்த சென்னை நகரத்தின் விளக்குகள் அவர்களுக்கு ஒரு புதிய விடியலை வரவேற்க காத்திருந்தன. சென்னை வீட்டின் வாசலில் கார் வந்து நின்றது. ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டு இறங்க தாமரையும் பின்னாடியே இறங்கினாள். அவர்கள் இருவரும் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுது வரவேற்பறையில் கார்த்திக் மட்டும் சோஃபாவில் அமர்ந்து ஒரு கோப்பை காப்பியுடன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். தாமரையை இவ்வளவு நாட்களுக்கு பிறகு பார்த்ததும் கார்த்திக் முகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம். அடடே, வந்துட்டீங்களா? என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே என்று எழுந்து வந்து உற்சாகமாக வரவேற்றான். தாமரை வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த வீட்டை ஒருமுறை சுற்றி பார்த்தாள். வீடு எப்பொழுதும் போல அமைதியாக இருந்தது. ரம்யாவும் குழந்தைகளும் இன்னும் ஊரில் இருந்து வரவில்லை என்பதால் அங்கே ஒரு வெறுமை தெரிந்தது. தாமரை நேராக தாத்தாவின் அறைக்கு சென்று தாத்தாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். தாத்தாவும் அவளை பார்த்தவர் நெகிழ்ந்து போய், வாமா தாமரை, நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து வந்ததுதான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். இனிமேலாவது 2 பேரும் மனஸ்தாபம் இல்லாம நிம்மதியா இருங்க என்று ஆசீர்வதித்தார். கார்த்திக் சிரித்து கொண்டே, பாத்தீங்களா தாத்தா, ஊருக்கு போனதுல நம்ம ஆகாஷ் ரொம்பவே தெளிவாயிட்டான். சரி, நீங்க 2 பேரும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், ரம்யாவையும் குழந்தைங்களையும் இன்னும் கூட்டிட்டு வரல, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு சென்றான். ஆகாஷும் தாமரையும் மெதுவாக தங்கள் அறைக்குள் நுழைந்தனர். அறைக்குள் நுழைந்ததும் அந்த தனிமை அவர்களுக்கு புதுமையாக இருந்தது. ஆகாஷ் கதவை சாத்திய வேகத்தில் தாமரையை அப்படியே தன் பின்னால் இருந்து வளைத்து அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டான். தாமரை, எவ்வளோ நாளாச்சு இந்த ரூம்க்கு வந்து? அங்க கிராமத்துல நம்ம மாமா கூட இருந்தோம், இப்போ வீட்டுல இங்க யாருமே இல்ல, வெறும் நாம மட்டும்தான் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவன் குரலில் இருந்த அந்த ஆசை அவளது உடல் முழுவதும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. தாமரை அவன் கைகளை தன் மார்புக்கு மேல் பிடித்து கொண்டு, எங்க நிஜமாவே கார்த்திக் மாமா இன்னும் ரம்யா அக்கா கிட்ட போகலையா என்று மென்மையாக கேட்டாள். அதெல்லாம் அவர் பார்த்து பார்த்தாமரை, இப்போதைக்கு என் முன்னாடி என் பொண்டாட்டி இருக்கா, அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது என்றவன் அவளை தூக்கி கட்டிலில் மென்மையாக கிடத்தினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் நேற்றைய இரவின் அந்த ஆழமான காதல் இன்னும் குறையாமல் இருந்தது. அவன் அவள் கூந்தலை தன் விரல்களால் கோதி அவள் கண்களை உற்று பார்த்து, ஊர்ல இருக்கும்போது உன்னை தொடுறதுக்கு கூட நான் அவ்வளோ பயந்தேன்டி, ஆனா இப்போ இந்த நிமிஷம் எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம் என்று அவள் இதழ்களை நெருங்கினான். அந்த பழைய கசப்புகள் அனைத்தும் மறந்து சென்னை வீட்டின் அந்த அமைதியான அறைக்குள் அவர்களின் காதல் மீண்டும் துளிர்க்க தொடங்கியது. தாமரையின் கண்கள் வெட்கத்தில் மூட ஆகாஷ் தன் முழு அன்பையும் அவளிடம் கொட்டத் தொடங்கினான். ஆகாஷின் உதடுகள் தாமரையின் உதடுகள் பதிந்த அந்த முத்தம் வெறும் இதழ் சங்கமமாக தொடங்கினாலும் அடுத்த சில வினாடிகளிலேயே அது ஒரு பெரும் தீயாய் மாறியது. ஒருவரையொருவர் விட்டு பிரிய மனமில்லாமல் அந்த முத்தம் நீண்டு கொண்டே போனது. ஆகாஷின் கைகள் அவளது முதுகின் வளைவுகளை வருடியபடி இருக்க தாமரை அவனது சட்டையை பிடித்து இழுத்து தன் உலகத்தையே அவன் மார்பில் தேடிக் கொண்டிருந்தாள். முத்தத்தை முடித்துவிட்டு மெல்ல விலகிய ஆகாஷின் கண்கள் ஒரு வேட்டைக்காரனின் பார்வையைப் போல அவளை ஆராய்ந்து கொண்டிருந்தது. பின்பு அவன் அவளிடமிருந்து பிரிந்து செல்ல முற்பட்ட போது தாமரையின் இதயம் ஏதோ ஒரு ஏக்கத்தில் அவனை தன் பக்கம் இழுத்தது. அதில் அவள் அவனை விடாமல் தழுவிக்கொள்ள ஆகாஷின் பொறுமை இப்பொழுது முற்றிலும் கரைந்து போனது. அவன் அவள் மேல் முழு வேகத்துடன் பரவ, ஆகாஷ், ஐயோ வேண்டாம், கீழே மாமாவும் தாத்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க ஆபீஸ்க்கு வேற கிளம்பணும், பிளீஸ் குளிச்சுட்டு கீழே போலாம் என்று அவள் மூச்சு வாங்க பேசினாள்.
ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் ஆகாஷின் காதுகளில் விழவில்லை. அவனது முழு கவனமும் தன் முன்னால் இருக்கும் தன் மனைவியின் உடல் மீதே இருந்தது. இப்போ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை தாமரை. இந்த நிமிஷத்தை உன் கூட இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியையும் நான் என் உயிரா நேசிக்கிறேன். ரூம் கதவு பூட்டித்தான் இருக்கு. இனி யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வேற எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன் என்று கூறிவிட்டு அவள் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அவளை முழுமையாக தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான். ஆகாஷ் அவள் மீது படர்ந்து அவளது கழுத்தின் மெல்லிய வளைவில் தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். அவளது உடலின் ஒவ்வொரு துடிப்பும் அவனுக்கு பரிச்சயமாகி இருந்தது. அவனது கரங்கள் அவள் சேலை தலைப்பை மெல்ல கீழே இறக்க அவளது மேனி அவன் பார்வைக்கு முழுமையாக திறக்கப்பட்டது. அவள் மூச்சுக்காற்று அவன் காதுகளில் சூடாகப்பட ஆகாஷ் அவளது ஒவ்வொரு அங்கத்தையும் தன் இதழ்களால் தத்தெடுத்து கொண்டான். அவளது மார்பு பகுதியின் மென்மையில் தன் முகத்தை புதைத்து அவளது இதயம் துடிக்கும் வேகத்தை அவன் தன் இதழ்களால் ரசித்தான். தாமரை உணர்ச்சியின் உச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டு அவனது கூந்தலை தன் விரல்களால் கோதி இழுத்து கொண்டிருந்தாள். அவளது முனகல்கள் அந்த அறையின் அமைதியை கலைத்து கொண்டிருக்க ஆகாஷ் அவளை இன்னும் ஆழமாக தன் காதலுக்குள் கொண்டு வந்தான். அவனது ஒவ்வொரு அசைவும் அவளது உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் தேடி சென்று தீண்டியது. அவள் அடிவயிற்றில் அவன் பதித்த அந்த முத்தங்கள் அவளை ஒரு பெரும் இன்பக் கடலில் மூழ்க செய்தது. அவளது உடலின் வெப்பம் அதிகரிக்க தாமரை தன்னை அறியாமல் அவனை சுழற்றி தனக்கு கீழே கொண்டு வந்தவள் அவன் மீது படர்ந்து அவனை தன்னுள் முழுமையாக இழுத்து கொண்டாள். ஆகாஷ் அவளை ஒரு மென்மையான மலராக கருதி அதே சமயம் ஒரு ஆவேசமான காதலனாக அவளை சூழ்ந்து கொண்டான். அவர்கள் இருவரின் உடல்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து அந்த படுக்கை அறையின் நிசப்தத்தில் ஒரு புதுவிதமான இசையை உருவாக்கின. ஒரு கட்டத்தில் அவளது முனகல் உச்சத்தை தொட ஆகாஷ் அவளோடு ஒன்றிணைந்து அந்த இன்பத்தின் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவித்தான். வெகு நேரம் நீடித்த அந்த காதல் ஆட்டம் கடைசியில் இருவரையும் ஒருவிதமான மயக்க நிலைக்கு தள்ளியது. ஆகாஷ் அவளையே பார்த்து கொண்டு அவள் நெற்றியில் விழுந்த வியர்வையை தன் விரல்களால் மெல்ல துடைத்தான். அவள் இப்பொழுது அவன் மார்பில் சாய்ந்து அசைவற்று கிடந்தாள். வெளியுலகை பற்றியோ ஆபீஸ் வேலையை பற்றியோ அவர்களுக்கு சிந்தனையே இல்லை. ஆகாஷ் அவளது கூந்தலை ஒதுக்கி அவள் கண்ணீரோடு கலந்த இன்பத்தை முத்தங்களால் துடைத்தான். உன் கூட இருக்கும்போதுதான் தாமரை நான் நிஜமான ஆகாஷாவே இருக்கேன் என்று அவன் மென்மையாக கூற அவள் அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அதே நேரம் வெளியே தாத்தாவின் குரல் மெல்ல கேட்டாலும் அந்த அறைக்குள் நிலவிய காதலின் வெப்பம் அவர்களை இன்னும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்கி இருந்தது. அந்த அறை காதலின் உச்சத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தடதடவென கதவில் விழுந்த தட்டுக்கள் அவர்களின் உலகத்தை நிலைக்குலைய செய்தன. டே ஆகாஷ், என்னாச்சுடா? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரமா என்று தாத்தாவின் குரல் மீண்டும் வெளியே கேட்க அந்த குரல் கேட்டதும் மேகத்தில் மிதந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென பூமியில் விழுந்ததை போல நிலை குலைந்தனர். தாமரை சற்றென்று துள்ளி எழுந்தாள். முகத்தில் ஒரு விதமான பதற்றமும் சொல்லன வெட்கமும் கொடியேற, ஐயோ தாத்தா வந்துட்டாங்க ஆகாஷ், என்னை விடுங்க, நான் குளிக்க போறேன் என்று பதறி எடுத்து எழுந்தவள் அங்கு சிதறி கிடந்த தன் உடைகளை கடகடவென பொறுக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் குளியலறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள். தாமரை உள்ளே சென்றதும் ஆகாஷ் பெருமூச்சு விட்டவன் பதற்றத்துடன் தன் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு சற்றே கலைந்திருந்த தன் கூந்தலை சரி செய்தான். இன்னும் படபடப்பு குறையாத நெஞ்சோடு கதவை மெதுவாக திறந்து வெளியே வந்தான். அங்கே அறைக்கு வெளியே தாத்தா சிரித்த முகத்துடன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். ஆகாஷின் முகத்தை பார்த்ததும் தாத்தாவின் கண்கள் எதையோ தேடியது போல ஒரு குறும்புடன் மின்னியது. என்ன தாத்தா, ஏன் இப்படி பதட்டமா தட்டிட்டு இருக்கீங்க என்று ஆகாஷ் பதறி போய் கேட்க தாத்தா அவனை கூர்மையாக பார்த்து, அது ஒன்னும் இல்லப்பா, நீங்க கிளம்பி வர்றதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை ஆளை காணோம்னு தான் தேடிட்டு வந்தேன். எனக்கும் பசிக்குதுடா, மாத்திரை வேற போடணும், உங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு தான் நானும் இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஆகாஷின் பின்னால் இருந்த அறையின் உள்ளே தன் பார்வையை ஓடவிட்டார். அதை கவனித்த ஆகாஷ் கதவை அரைகுறையாக பிடித்து கொண்டு ஏதோ ஒரு மறைப்பு போல வாசலிலேயே நின்றிருந்தான். தாத்தா அதை கவனித்தவர், என்னடா கதவை இப்படி இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்க,
ஏதோ விட்டா நாங்க உள்ள ஓடி வந்துருவோங்கிற மாதிரி வாசல் முழுக்க தடுப்பு போட்டு நிக்கிறியே, எங்கடா என் பேத்தி என்று கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினார். ஆகாஷுக்கு முகமெல்லாம் தக்காளி பழம் போல சிவந்து போனது. அவ அவ குளிச்சிட்டு இருக்கா தாத்தா, ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க கீழே வரோம், நீங்க போங்க என்றான் தடுமாற்றத்துடன். இதுக்காகவா இவ்வளவு தூரம் ஏறி வந்தீங்கன்னு கேக்குற பார்வைய உன் கண்ணுல பார்க்க முடியுதே என்று தாத்தா கலாய்க்க, ஆகாஷோ தாத்தா ப்ளீஸ் ரொம்ப விளையாடாதீங்க என்றான் கெஞ்சலாக. தாத்தா அவனை பார்த்து சிரித்துவிட்டு, சரி சரி, நீ என்னவோ நடத்து, சீக்கிரமா கீழே வந்தா சரிதான். உங்க சந்தோஷத்துல இந்த வயசானவனோட வயிறை காய வச்சிடாதீங்கடா, புரியுதா என்று கண் சிமிட்டி விட்டு கீழே நடக்க தொடங்கினார். தாத்தா கீழே சென்றதும் ஆகாஷ் வேகமாக கதவை சாத்திவிட்டு குளியலறை வாசலுக்கு வந்து கதவை தட்டினான். தாமரை, தாத்தா ரொம்ப கலாய்க்கிறாங்கடி, சீக்கிரமா டைம் ஆகுது, கீழே போறதுக்குள்ள அவங்க நம்மள வச்சு செஞ்சிருவாங்க போல இருக்கு என்று அவசரப்படுத்தினான். உள்ளே இருந்து தாமரை வெட்கம் கலந்த சிரிப்புடன், போங்க ஆகாஷ், இதெல்லாம் நீங்க பண்ண அலப்பறையினால வந்ததுதான் என்று அவனை கடிந்து கொள்ளும் சத்தமும் கேட்டது. ஆகாஷ் கதவோரம் சாய்ந்து நின்று அவளுக்காக காத்திருந்தான். அந்த பதற்றமான அதே சமயம் ஒரு இனிமையான காலை பொழுது அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை இன்னும் ஆழமாக்கி இருந்தது. தாமரைக்கு உள்ளே குளியலறையில் தாத்தா யதார்த்தமாக சொன்ன அந்த வார்த்தைகள் அவருக்கு அனைத்தும் தெரிந்திருக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. குளியலறையின் கண்ணாடி முன் நின்றவள் தன் கலைந்த கூந்தலையும் கன்னங்களில் இருந்த சின்ன சின்ன அடையாங்களையும் பார்த்து கொண்டு தன் முகத்தை மறைக்க முயன்றாள். வெட்கத்தாலும் அவசரத்தாலும் அவள் முகம் செம்பருத்தி பூவாய் சிவந்திருந்தது. அப்போது மீண்டும் ஆகாஷ் கதவை தட்டி, சீக்கிரம் வெளியே வாடி, டைம் ஆகுது என்று உரிமையோடு அழைக்கவும் அவள் முகம் இன்னும் சிவந்து போனது. இதோ இதோ வந்துட்ட, ஒரு நிமிஷம் இருங்க என்று அவள் குரல் தழுத்தழுத்தது. ஆகாஷ் கதவோரம் சாய்ந்து நின்று அவளது சலசலப்பை கேட்டுக்கொண்டிருந்தான். அவளுக்குள்ளே இருக்கும் அந்த பதற்றமும் வெட்கமும் அவனை மேலும் அவளை வம்பிழுக்க தோண்டியது. அவன் வாசலிலேயே நின்றபடி, என்ன தாமரை, குளிக்க சொன்னா அங்கேயே நிலா காஞ்சுக்கிட்டு இருக்க, தாத்தா கீழே நம்மளுக்காக வெயிட் பண்றாரு, சீக்கிரம் வாடி என்று அவளை மென்மையாக வம்பிழுத்தான். தாமரை உள்ளிருந்து கொண்டே, ஆகாஷ், நீங்க தான் தாத்தா கிட்ட போய் அவ்வளோ அலப்பற பண்ணீங்க, கதவை ஏன் திறக்க மாட்டேன்னு கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சிரிப்பு வருதா, போங்கப்பா என்று அவனது செய்கையை திட்டி தீர்த்தாள். அவனது அந்த சேட்டையில் அவளுக்கு ஒரு புறம் கோபம் வந்தாலும் மறுபுறம் அவனது அந்த உரிமை அவளுக்கும் இனிக்கத்தான் செய்தது. சிறிது நேரத்தில் குளியலறையின் கதவு திறக்க தாமரை ஈரக்கூந்தலுடன் அந்த நீர்த்தவிளைகள் அவள் முகத்தில் படர தேவதையாய் வெளியே வந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த பொலிவு ஆகாஷின் கண்களை பறித்தது. அவள் அவனை கடந்து குளியலறையிலிருந்து வேகமாக வெளியே செல்ல முற்படும் போது அவளது கையை பிடித்து நிறுத்தியவன், என்ன தாமரை, எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுற, தாத்தா வெயிட் பண்றாருக்காக நம்ம காதல மறந்துடாதடி என்று அவளது கழுத்தில் மென்மையாக தன் விரல்களை ஊர்ந்து அவளது ஈரமான தோள்களை தடவினான். தாமரை அவனை தள்ளிவிட்டு, ஆகாஷ் ப்ளீஸ், தாத்தா சாப்பிடாம மாத்திரை போடாம காத்துக்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேல என்னால லேட் பண்ண முடியாது, போங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் சேலையை சரி செய்தபடி கண்ணாடி முன்னால் நின்றாள். ஆகாஷ் தன் புன்னகையை அடக்கிக் கொண்டு குளியலறைக்குள் சென்றான். உள்ளே சென்றவன் அவள் விட்டு சென்ற நறுமணத்தை நுகர்ந்தபடியே குளிக்க தொடங்கி அடுத்த 5 நிமிடங்களில் சட்டையை மாட்டிக்கொண்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தான். தாமரை கீழே இறங்க தயாராக இருந்தாள். பிறகு இருவரும் ஒன்றாக கீழே இறங்கி வந்தனர். டைனிங் டேபிளில் தாத்தா அமர்ந்திருக்க கார்த்திக் அங்கே இல்லை. அவர்கள் இருவரும் வருவதை பார்த்த தாத்தா மீசையை முறுக்கிக் கொண்டு, என்னடா பேராண்டி, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல, நான் தான் ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டனோ என்று கிண்டலாக கேட்டார். ஆகாஷ் மழுப்பலாக சிரித்தவன், அப்படியெல்லாம் இல்ல தாத்தா, கொஞ்சம் வேலை என்று இழுக்க, ஆமாமா வேலைதான், நல்லாவே தெரியுதே என்று தாத்தா மீண்டும் சிரிக்க தாமரை தலை குனிந்து உணவை தட்டில் பரிமாறினாள். அதே நேரம் கார்த்திக் அங்கே வந்து, என்னடா ஆகாஷ், இன்னைக்கு முகமெல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கு, ஊர்ல இருந்து வந்ததுல நல்ல மாற்றம் தான் போலையே என்று அவனை கலாய்க்க ஆகாஷ் தாமரையை பார்த்தான். இருவரும் கண்களாலேயே பேசிக்கொண்டனர். அந்த சூழலில் தாத்தாவின் கிண்டலும் கார்த்திக்கின் குறும்பு பேச்சும்
அவர்களின் புதிய வாழ்க்கையை ஒரு கலகலப்பான தொடக்கமாக மாற்றியது. தாத்தா, மெதுவாக சாப்பிடுங்கடா, சாப்பிட்டு 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பணும். தாமரை, நீ ஆகாஷ நல்லா கவனிச்சுக்கோ. இத்தனை நாள் அவன் அனுபவிச்ச அந்த தவிப்புக்கு நீ தாமா மருந்து என்று பாசத்துடன் சொன்னார். அந்த வார்த்தைகள் அவளை நெகிழ வைத்தது. உணவரும்போது ஆகாஷ் தாமரையின் தட்டில் அவளுக்கு பிடித்தமான ஒரு துண்டை எடுத்து வைக்க தாமரை அவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். இத்தனை நாளாக இருந்த இடைவெளி இப்போது பரிமாறிக்கொள்ளும் அந்த உணவின் சுவையில் கரைந்து போயிருந்தது. அன்று காலை ஒரு புதிய புரிதலோடும் கலகலப்பான சூழலோடும் அவர்களது சென்னை வாழ்க்கையின் முதல் நாள் தொடங்கியது. சென்னை மாநகரம் சுட்டெரிக்கும் வெயிலில் ஆகாஷின் கார்ப்பரேட் அலுவலகம் வழக்கமான பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருந்தது. காலை கார்த்திக் மற்றும் தாத்தா பெண் கலகலப்பான வரவேற்கு பிறகு ஆகாஷும் கார்த்திக்கும் கிளம்பும் முன் தாமரை ஆகாஷின் சட்டையை சரி செய்து விட்டவள் யாருக்கும் தெரியாமல் அவனது சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவன் இதழில் ஒரு மென்மையான முத்தத்தினை பரிமாறினாள். ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க ஆகாஷ், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் என்று அவள் கண்கள் சிவக்க சொல்ல ஆகாஷ் அவளது இடுப்பில் கை வைத்து தன்னருகே வேகமாக இழுத்தவன், நிச்சயமாடி, இப்ப கூட உன்னை விட்டு பிரிய மனசே இல்லை. ஆனா என்ன பண்றது, ஆபீஸ்ல வேலை இருக்கு என்று முணுமுணுத்தான். சரிங்க, நான் மதியம் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன் என்று அவள் சொல்ல ஆகாஷின் முகம் மலர்ந்தது. அலுவலகத்தில் மதிய நேரம். ஆகாஷ் கார்த்திக்குடன் பிசினஸ் மீட்டிங் மற்றும் மற்ற வேலைகளை முடித்துவிட்டு கார்த்திகை பார்த்து, அண்ணா, நீங்க இன்னைக்கு நைட்டே கிளம்புங்க. நாளைக்கே ரம்யானியையும் குழந்தைகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க இல்லாம அந்த வீடு ரொம்ப வெறிச்சோடு இருக்கு என்றான். கார்த்திக் புன்னகையுடன், சரிடா, நான் இப்பவே டிக்கெட் புக் பண்றேன். நீயும் தாமரையும் பத்திரமா இருங்க என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். பிறகு மதியம் தாமரை ஒரு பெரிய கேரியரில் சுட சுட உணவை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்தாள். அவள் உள்ளே நுழையும் போதே அத்தனை ஊழியர்களும் அவளை மரியாதையுடன் பார்த்தனர். அவள் நேராக வந்து ஆகாஷின் அறைக்கதவை தட்ட, எஸ் கமின் என்ற கம்பீரமான குரல் கேட்டது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தவளின் கால்கள் அந்தரத்தில் மிதக்க தொடங்கியது. ஏனென்றால் கதவை திறந்தவுடன் ஆகாஷ் சர்ப்ரைஸ் தருவதாக கதவின் பின்னால் ஒளிந்திருந்தவன் அவளை மின்னல் வேகத்தில் தூக்கி கொண்டான். ஆகாஷ், என்ன பண்றீங்க, விடுங்க. கதவு ஓரத்துல நின்னுகிட்டு நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல என்னை இறக்கி விடுங்க பிளீஸ் என்று அவள் துடிக்க மெதுவாக அவளை கீழே இறக்கியவன் அவளை சுவரோடு சாய்த்து தன் இரு கைகளையும் அவள் தலைக்கு மேலே சுவரில் ஊன்றி அவளை லாக் செய்தான். ஆகாஷ், உங்களுக்கு நான் வர்றது எப்படி தெரிஞ்சது என்று அவள் கேட்க, லஞ்ச் டைம் ஆனதுல சிசிடிவி கேமரால நீ எப்ப வருவேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்டி. என் பொண்டாட்டி வர்றது தெரிஞ்சதும் என் பசியெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு. ஆனா இப்ப எனக்கு வேற பசி எடுக்குதே என்று அவன் கண்கள் காமத்தோடு மின்ன அவளது உணர்வுகளும் தடுமாறியது. ஆகாஷ், இது ஆபீஸ், யாராவது வந்துருவாங்க என்று அவள் தடுத்ததும், ஏன் பர்மிஷன் இல்லாம இங்க யாரும் வரமாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுடி என் மதுரக்காரி என்று அவள் நெற்றியோடு நெற்றி முட்டியவன் மெல்ல தன் வலது கையால் அவள் சேலை மடிப்புக்குள் கையை நுழைத்து அவள் மெல்லிய இடையை அழுத்தி பிடிக்க தாமரை தன் கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டு அந்த இன்ப துடிப்பை அடக்க முடியாமல் தவித்தாள். அவளது துடிப்பை பார்த்தவன் அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவள் இதழ்களை நெருங்கும் அந்த நொடி டமார் என்று கதவு திறக்கப்பட்டு கார்த்திக் உள்ளே வர தாமரை பதறி போய் அவனை தள்ளிவிட்டு ஒதுங்கி நின்றாள். அவர்களை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில் சட்டென்று திரும்பி நின்று கொண்டான். ஆகாஷ் தன் பின்னந்தலையை அழுந்த கோதி விட்டு, தாமரை, நீ போய் லஞ்ச் டேபிள் எடுத்து வை, நாங்க வரோம் என்றான். சரி என்ற தாமரை பயத்திலும் வெட்கத்திலும் அந்த அறையை விட்டு வெளியேற ஆகாஷ் தன் பின்னந்தலையில் கைகளை வைத்து அழுந்த கோதி விட்டான். கார்த்திக் திரும்பி இருந்தவன் இப்பொழுது ஆகாஷை பார்த்து, டேய், வீட்டுல தான் உங்க ரொமான்ஸ் சொல்ல தாங்க முடியல, ரொம்ப அலப்பற பண்றீங்கன்னா ஆபீஸ்லயுமாடா? என்னால முடியலடா. இப்படி அநியாயமா என்னை வெறுப்பேத்தாதீங்க. என் பொண்டாட்டியும் என் பக்கத்துல இல்ல, அப்படியே பக்கத்துல இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இப்பதான் புள்ள பெத்த உடம்பு. ஆனா நீங்க இப்படி என்னை வெறுப்பேத்தி உசுப்பேத்துறீங்களேடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்படியே ரொமான்ஸ் பண்றதா இருந்தாலும் கதவை லாக் பண்ணிட்டு பண்ணுங்கடா. ஏண்டா இப்படி என்ன மாதிரி ஆளுங்களோட வயிற்றுச்சல் சாபத்தை எல்லாம் வாரி கொட்டிக்கிறீங்க என்று வேதனையுடன் புலம்பினான். ஆகாஷ் அசடு வழிந்து கொண்டு, என்னன்னா, என் பொண்டாட்டி கூட இருந்தோ அவளை நெருங்க முடியாம நானும் இப்படித்தானே புலம்பிக்கிட்டு இருந்தேன்.
நீங்க எல்லாம் அப்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல, இப்போ இது என்னோட டைம், நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கா? அதான் நீங்களும் இன்னைக்கு போய் ரம்யா அண்ணினை கூட்டிட்டு வர போறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமாண்டா, இதையே சொல்லி சொல்லி மனுஷனை உசு பேத்துற. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன். ஆனா இப்ப சாப்பாடும் வந்தாச்சு. இந்த கொலை பசி வேற ஆளை போட்டு தள்ளிடும் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வா என்று ஆகாஷை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளுக்கு வந்தவன் கைகளை கழுவி விட்டு அமர தாமரையால் கார்த்திகை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. தலையை கீழே குனிந்தபடியே சாப்பாட்டை பரிமாறிக் கொண்டிருந்தாள். ஒரு வாய் சாப்பிட்ட கார்த்திக், சாப்பாடு சூப்பரா இருக்கு தாமரை. நீ இல்லாம நம்ம வீட்டு வேலைக்காரவங்க செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கும் தாத்தாவுக்கும் நாக்கே செத்து போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா காரசாரமா சாப்பிட முடியுது என்று அவளை பாராட்ட ஆகாஷ் அமைதியாக அதை ரசித்துக் கொண்டே சாப்பிட்டான். பிறகு கார்த்திக், இன்னொரு விஷயம் தாமரை, நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பி போய் ரம்யாவையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வர போறேன் என்றதும் தாமரை சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அப்படியா மாமா? எனக்கும் பசங்களும் அக்காவும் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. சீக்கிரம் உங்களை கூட்டிட்டு வந்துருங்க, பழையபடி நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் என்று சந்தோஷமாக கோரினாள். ஆகாஷுக்கு அந்த நேரத்தில் காதில் புகை வராத குறையாக அமைதியாக அமர்ந்திருந்தான். ஏனென்றால் அவன் நீண்ட நேரமாக தாமரையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தாமரையோ அவனை அறவே கண்டு கொள்ளாமல் கார்த்தியுடன் பேசுவதிலேயே குறியாக இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாதவன் பட்டென்று அவள் இடுப்பை பிடித்து கிள்ள அவள் ஆ என்று கத்திக்கொண்டு நகர்ந்து நின்றாள். கார்த்திக் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, என்னாச்சு தாமரை, ஏன் இப்படி கத்தன என்று கேட்க தாமரைக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அது அது ஒண்ணுமில்ல மாமா, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு என்றாள். ஆனால் கார்த்திக்கு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது. வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் எழுந்து நின்று, எனக்கு என்னமோ அந்த எறும்பு ரொம்ப பெரிய சைஸ் எறும்பா இருக்குமோன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோமா, நான் என்னோட கேபினுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கையை கழுவி கொண்டு ஓடியே விட்டான். அவன் போன அடுத்த நிமிடம் ஆகாஷ் தாமரையை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன், என்னடி, நான் உன்னை எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற, கொழுப்பாடி உனக்கு என்றான். தாமரையோ, என்ன ஆகாஷ் இது விளையாட்டு, மாமா பக்கத்திலே இருக்காங்க, அதான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்றாள். அதெல்லாம் சரி, இப்போ நீதான் எனக்கு சாப்பாடை ஊட்டி விடணும், எனக்கு சாப்பிடவே பிடிக்கல என்று தட்டை நகர்த்தி விட்டு அமர தாமரை சிரித்து கொண்டே, சரியான சேட்டை பிடிச்ச ஆகாஷ் நீங்க என்று கூறிவிட்டு கை கழுவி வந்து உணவை எடுத்து அவன் வாயில் ஊட்டிவிட அமைதியாக அதை வாங்கி கொண்டவன் காதலுடன் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவனுக்கு மொத்த சாப்பாட்டையும் ஊட்டி முடித்துவிட்டு தட்டை எடுக்க போக, என்ன தாமரை, நீ சாப்பிடாம எங்கடி கிளம்புற? நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆகாஷ், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க போய் அதை பாருங்க என்று அவள் சொல்ல அவன் அந்த தட்டை அவள் கையில் இருந்து பிடுங்கி மீண்டும் டேபிளில் வைத்தவன், உன்னை சாப்பிட வைக்கிறத விட இங்க பெரிய வேலை எதுவும் எனக்கு இல்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காரு என்று அவளை தன் மடியில் மீண்டும் இழுத்து அமர வைத்து கொண்டவன் சாப்பாட்டை தட்டில் போட்டு பிசைந்து அதை எடுத்துக்கொண்டு அவள் வாயருகே செல்ல அவளும் தனக்கு ஊட்டத்தான் வருகிறான் என்று என்று வாயை திறந்தாள். ஆனால் ஆகாஷ் அவள் வாய்க்குள் சாப்பாட்டை போடாமல் தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டான். அட பாவி ஆகாஷ், எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே சாப்பிடுறீங்க என்றதும் அவனோ, ஹி பொண்டாட்டி, வெயிட் பண்ணுடி, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட சரி, நான் உனக்கு எப்படி ஊட்டி விடுறேன்னு உனக்கு தெரியாதில்ல, இப்ப தெரியும் பாரு என்று சொல்லிக்கொண்டே அவள் என்ன என்று சுதாரிப்பதற்கு முன்பே அவள் பின்னந்தலை முடியினுள்ளே தன் கைகளை நுழைத்து அவள் உதட்டோடு உதட்டை பொருத்தி தன் வாயில் இருந்த சாப்பாட்டை முத்தத்தின் வழியாக அவள் வாய்க்குள் கடத்தி கொண்டிருந்தான். அவனின் இந்த மாதிரியான செயலை எதிர்பார்க்காத தாமரை அதிர்ச்சியில் குறைந்து போனாள். அவன் அவளிடமிருந்து பிரிந்து அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு, வாயில சாப்பாட்ட இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு வச்சிருக்க போற, சீக்கிரம் இன்னும் சாப்பிடுடி என்றதும் அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தவள் அவன் நெஞ்சில் அடித்து விட்டு, ஆகாஷ், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் தெரியுமா என்றாள். அவனோ, ஆமா தாமரை, நான் ரொம்ப மோசம்தான், இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன்தான்
என்றவன் அதற்கு பிறகு ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் தன் வாயில் போட்டு பிறகு தன் இதழ் வழியாக அவளுக்கு அந்த உணவினை கடத்தி கொண்டிருந்தான். இதற்கிடையில் அவள் உதட்டில் உள்ள சத்துக்கள் மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து அவள் உதட்டிலிருந்து ரத்தம் கசியவும் வைத்து விட்டான் அந்த திருட்டு கல்வன். ஒரு வழியாக மதிய உணவை முடித்துவிட்டு ஆகாஷின் அந்த முத்த சேட்டைகளிலிருந்து தப்பித்த தாமரை அங்கிருந்து மெதுவாக விடைபெற்று வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். ஆனால் ஆகாஷின் நிலைமைதான் பரிதாபம். அவனுக்கு அலுவலகத்தில் ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவனுடைய முழு சிந்தனையும் தன் மனைவியின் நினைவுகளிலும் அவன் அவளுக்கு கொடுத்த அந்த இதழ் முத்தத்தின் சூட்டிலும் அதன் சுவையிலும் தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. மதிய வேலை முழுவதும் தாமரையின் பிம்பமே அவன் கண் முன்னால் நிழலாடியது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மாலையில் அலுவலக பணிகளை முடித்துக்கொண்டு கார்த்திக்கும் ஆகாஷும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டில் சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு கார்த்திக் ரம்யாவையும் குழந்தைகளையும் அழைத்து வருவதற்காக புறப்பட்டு சென்றான். தாமரை ரம்யாவின் வரவுக்காகவும் அந்த குட்டி பசங்களின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். அன்று இரவும் ஆகாஷ் வழக்கம் போல தாமரையை உறங்க விடாமல் காதலால் அவளை வளைத்து கூடலில் திக்குமுக்காட வைத்தான்.